சோழ மன்னரோட தீவட்டி ஏன் அணைஞ்சது தெரியணுமா? வாங்க. சோழ மன்னன் சிதம்பரம் நடராஜரை பாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் டெய்லி போயிட்டு வர்றது வழக்கமா வச்சிட்டு இருந்தாரு. அப்படி போயிட்டு வரும்போது வெளிச்சத்துக்காக தீவட்டி எடுத்துட்டு போறது பழக்கம். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே தீவட்டி தானாவே அணைஞ்சிரும். அந்த இடத்தை தாண்டின உடனே தீவட்டி தானாவே எரியும். இது ஏன் இப்படி நடக்குதுன்னு அவருக்கு புரியவே இல்லை. அங்க பக்கத்துல மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு கேக்குறாரு, ஏன் இப்படி நடக்குதுன்னு. தெரியல சாமி, இங்க ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல பசுக்கள் தானாகவே பால் சொரியும் போயிடும் அப்படின்னு சொல்றான். அப்ப மன்னர் யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் தெரியுது பசுக்கள் பால் சொரியிற நேரமும் தீவட்டிகள் அணையிற நேரமும் ஒரே நேரம் அப்படின்றது. உடனே ஆட்களை கூப்பிட்டு கோடாரி எடுத்து அந்த இடத்த தோண்ட சொல்றாரு. தோண்டுனா ரத்தம் பீரிட்டுக்கிட்டு வருது. அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சு பெரிய கோவில் கட்டி அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு அவர் கும்பாபிஷேகம் பண்றாரு. அதனாலதான் அனுஷ நட்சத்திரக்காரங்க இங்க வழிபாடு செய்யணும்னு சொல்றாங்க. திரி அணைந்த தலம் அப்படின்றதுனால திரி நின்ற ஊர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தலத்துல சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்தபடி இருக்காங்க. உங்களுக்கு சுக்கிரனோட அருள் கிடைக்கணுமா? அப்ப அடுத்த வீடியோ மறக்காம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.